அப்படிங்கிற ஒரு தலைப்புல கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். சாஸ்திரிகளின் பொக்கிஷங்கள், அதில் காண்பிக்கப்பட்டிருக்கிற வெளியேறப்பட்ட சத்தியங்களை நாம் இந்த நாளிலே தியானிப்போமாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 2வது அதிகாரம் 11வது வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் என்று நாம் இங்கே வாசிக்க கேட்கிறோம். பெரும்பாலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரமானது கிறிஸ்துவினுடைய முதல் பிறப்பு, அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பிறந்தார் அப்படிங்கிறத சிறப்பிக்கக்கூடிய டிசம்பர் மாதத்துல தான் இதை குறித்து அதிகமான சத்தியங்களை நம்ம கேட்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் பிரியமானவர்களே, நமக்கு இதுதான் அதுதான் என்று சொல்லி அல்ல, வேதத்தினுடைய ஆழங்களை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சாஸ்திரிகளுடைய பொக்கிஷங்களை குறித்து நீங்கள் நானும் வாசிக்க கேட்கிறோம். நல்ல கவனிங்க. 3 பொக்கிஷங்கள் தான், 3 காணிக்கை. அவர்கள் பொக்கிஷங்களை திறந்து தங்கள் பொக்கிஷங்களை திறந்து அவர்கள் என்ன செய்தார்களாம் பாருங்கள். பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும், இந்த 3ஐயும் அங்கே இயேசுவுக்கு, அதற்கு என்று சொன்னால் இயேசுவுக்கு காணிக்கையாக வைத்தார்களாம். சாஸ்திரிகளுடைய பொக்கிஷங்களிலே தேவன் மறைத்து வைத்திருக்கிற ஆழ்ந்த சத்தியங்கள் என்ன, அதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். இதன் மூலமாய் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நாம் இந்த நாளிலே காண இருக்கிறோம். சாஸ்திரிகளுடைய பொக்கிஷங்கள் அல்லது சாஸ்திரிகளின் பொக்கிஷங்கள், இப்படி சாஸ்திரிகள் கொண்டு வந்த இந்த 3 பொக்கிஷங்கள், அது 3 விதமான காணிக்கைகளை நாம் பார்க்கும்போது, முதலாவது இந்த 3 எதை வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிறத வேத வசன ஆதாரத்தோடு உங்களோடு பகிர்ந்து கொண்டு அதனை தொடர்ந்து இதனுடைய மேன்மையை நாம் தியானிக்க இருக்கிறோம். பாருங்கள், முதலாவது பொன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொன், பெரும்பாலும் பொன் என்று சொல்லும் போது முதல்ல நான் ஆழ்த்துவமாய் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். பெரும்பாலும் பொன்னை குறித்து சொல்லும் போது அது 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது பொன் என்பது விசுவாசத்திற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலாம் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு என்று எழுதியிருக்கிறத பார்க்கும்போது உண்மையாவே விசுவாசத்துக்கு அடையாளமாய் பொன் அங்கே அடையாளப்படுத்தப்படுகிறது. ஆனால் நான் இந்த நாளில் உங்க மத்தியில இயேசுவானவர் 3 நபராக அங்கே வெளிப்படுத்தப்படுகிறார். 3 விதமான அடையாளத்தை கொண்டிருக்கிறவராய், 3 விதமான நிலைப்பாடுகளிலே கிறிஸ்துவானவர் அடையாளப்படுத்தப்படுகிறார் என்பதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அது நிமித்தமாய் நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்னென்னங்கிறதையும் நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். சாஸ்திரிகளின் பொக்கிஷங்களிலே முதலாவது பொன்னை பார்க்கிறோம். பெரும்பாலும் இந்த பொன் அப்படி சொல்லும் போது விசேஷ விதமா இந்த பொன் அப்படிங்கிற இந்த கோல்டானது ராஜாங்கத்தை குறிக்கக்கூடியது. ஏனென்றால் நம் வேதத்தில் பார்க்கும்போது சங்கீதத்தின் புஸ்தகம் 21வது சங்கீதம் 3வது வசனத்திலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். ராஜாவுக்கு அவர் பொற்கிரீடத்தை தரிப்பிக்கிறார் என்கிற வார்த்தைகளை நீங்கள் நானும் பார்க்க முடியும். அவருடைய சிரசிலே பொற்கிரீடம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவர் ராஜாவுடைய மேன்மையை நாம் பார்க்கும்போது அவருடைய சிரசிலே பொற்கிரீடம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் போதும் கூட அங்கே சாலமோனுடைய சிங்காசனம் யானையினுடைய தந்தத்தினாலே செய்யப்பட்டு அது முழுவதுமாய் பசும்பொன் தகட்டாலே மூடப்பட்டது என்று சொல்லி நீங்களும் நானும் பார்க்கிறோம். அதாவது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 18வது வசனத்திலே நீங்களும் நானும் பார்க்க முடியும். 18 அல்லது 19 நாம் பார்க்க முடியும். ஆக அது முழுக்க பசும் பொன் தகட்டாலே மூடப்பட்டிருக்கிறது. அப்போ ராஜாவுடைய சிங்காசனம், ராஜாவுடைய கிரீடம் என்று சொல்லும் போது ராஜாவுடைய உடையும் பொற்சரிகையாய் இருக்கிறது அப்படிங்கிறதையும்
வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது இந்த பொன் என்பது கிறிஸ்துவானவர் ராஜா என்கிற அடையாளத்தை காண்பிக்கிறது. முதல்ல நான் கொஞ்சம் அதனுடைய விவரங்களை வேகமா சொல்லிட்டு இதன் மூலமா நமக்கு கிடைக்கிற பெருத்த ஆசீர்வாதத்தை உங்கள் மத்தியில் நான் காண்பிக்க, வேத வசனத்தின் மூலமாய் காண்பிக்க நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதனாலதான் இந்த பொன் என்பது ஒரு விலையேற பெற்ற ஒன்றாக இருந்தபடியினால இந்த பொற்கிரீடம், பொன்னினால் ஆன இந்த சிங்காசனம் எல்லாவற்றையும் பார்க்கும்போது இது ஒரு ராஜாவுக்கு உரியது என்றதை நாம் வேதத்திலே அறிந்து கொள்கிறோம். ஆக இந்த பொண்ணை அவங்க முன்னால வைக்கும்போது, கிறிஸ்துவுக்கு முன்பாக இந்த பொண்ணை வைக்கும்போது அவர்தான் ராஜாதி ராஜா என்று சொல்லி அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். அவருக்கு கிரீடம் இருந்தது என்று சொல்லியும் நாம் வேதத்திலே பார்க்க முடியும். அவருக்கு கிரீடங்கள் இருந்தது என்று சொல்லி வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்திலே அவர் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் அவர் குதிரையிலே அவர் பயணித்து வருகிற காட்சியை நமக்கு காண்பிக்கும் போது அவரும் கிரீடம் சூட்டப்பட்டவராய் காணப்படுகிறார். இரண்டாவது இங்கே கவனிக்கிறோம் தூப வர்க்கம் என்று சொல்லி. தூப வர்க்கம் எதற்கு அடையாளமாய் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோமே. ஆனால் தூப வர்க்கம் பொதுவாக ஜெபத்தை வெளிப்படுத்தக்கூடியது. அதுவும் வசன ஆதாரத்தோடு பகிர்ந்து கொள்கிறேன். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அதை கூட வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தல் 8வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்த வசனத்தையும் பார்க்கிறோம். அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூபவர்க்கத்தின் புகையானது. பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடு கூட தூப வர்க்கத்தை ஆண்டவருடைய வேதம் காண்பிக்கிறது. ஆகவேதான் இந்த ஜெப வாழ்க்கைக்கு அடையாளமாக தூப வர்க்கம் இருக்கிறது. இன்னொரு வசனத்தையும் கூட பாருங்க. வெளிப்படுத்தல், இதே வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கேயும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அங்கேயும் சாஸ்திரிகள் அந்த குழந்தையும் சொல்லும் போது கிறிஸ்து இயேசுவை வணங்கி என்ன செய்கிறார்கள்? காணிக்கை, தங்கள் பொக்கிஷங்களை திறந்து அவருக்கு பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாக வைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இது எதற்கு அடையாளம் அப்படி சொன்னா, ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, இது கிறிஸ்துவினுடைய எப்படிப்பட்ட தன்மையை காண்பிக்கிறது என்று சொன்னால் ஆசாரியத்துவம். அவர்தான் நம்முடைய பிரதான ஆசாரியர். தூப வர்க்கத்தை காணிக்கையாக வைக்கும் போது கிறிஸ்துவுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த தூப வர்க்கமானது அவரை யார் என்று சொல்லி நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் பிரதான ஆசாரியர். ஏனென்றால் ஜனத்தினுடைய மீறுதலுக்காக தேவ சமூகத்தில் நிற்கக்கூடிய ஒரு மனுஷன் தான் அக்காலத்தில் இருந்த பிரதான ஆசாரியன். பாவங்களை நிவர்த்தி செய்யும்படும் பொருட்டு பலிகளை செலுத்துகிற காரியமாக இருக்கட்டும், அவர்களுக்காக தேவ சமூகத்தில் விசாரித்து சொல்லக்கூடிய காரியமாக இருக்கட்டும், அங்கே இடைவிடாமல் ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு சூழலிலே பிரதான ஆசாரியன் இருக்கிறதை நம் வேதத்திலே பார்க்கிறோம். அதே காரியத்தை தான் 1 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பிள்ளைகளை, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் என்ன செய்கிறாராம்? பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். பரிந்து பேசுகிறவர். அப்ப அக்காலத்தில் பரிந்து பேசக்கூடிய இடத்துல நின்றது யார் அப்படி சொன்னா ஆசாரியன். நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும். அங்கே என்னாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் கடைசி பகுதியில் பார்க்கிறோம். ஜனத்திற்குள்ளாக வாதை வந்தது. ஜனத்தினுடைய பாவத்தின் நிமித்தமாய் ஜனங்களுக்குள்ளே வாதை வந்தது. அந்த வாதையில் அநேகர் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறான்? ஓடினான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஓடினது மாத்திரம் இல்ல,
மரித்தோருக்கும் உயிருள்ளவர்களுக்கும் நடுவாக அவன் என்ன செய்கிறான்? பாவ நிவர்த்தி செய்த உடனே அந்த வாதை என்ன செய்தது? நின்றது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த தூப கலசத்தை பிடித்து கொண்டு அந்த அதுல தூப வர்க்கம் போட்டு ஜனத்திற்காக பரிந்து பேசக்கூடிய இடத்துல நின்ற மனிதன் யார்? நிற்கக்கூடிய மனிதன் யார்? பிரதான ஆசாரியன். அப்ப இந்த தூப வர்க்கம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? அதுவும் கிறிஸ்துவுக்கு காணிக்கையாக சாஸ்திரிகளால் கொண்டு வரப்பட்டதனுடைய நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் பிரதான ஆசாரியர். முதலாவது பொன்னை கவனித்தோம். உண்மையாவே பொன் ஆபரணத்தினால், பொன்னால நிறைந்த ஆபரணத்தினால், பொற்கிரீடத்தினால், பொன்னால் ஆன சிங்காசனத்திலே வீற்றிருக்கக்கூடிய ராஜாவுக்கு அடையாளமாய் கிறிஸ்து அங்கே அடையாளப்படுத்தப்படுகிறார். இரண்டாவது தூப வர்க்கம் என்று பார்க்கும்போது அந்த தூப வர்க்கம் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களை தான் அது காண்பிக்கிறது. இதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் போதும் சங்கீதம் 141வது சங்கீதம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என்று சொல்லுகிறார். அப்ப விண்ணப்பம் தூபமாக அப்படி சொல்லும் போது இது ஜெப வாழ்க்கையை குறியும். நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதை குறித்து தான் ரோமர் 8வது அதிகாரம் 34வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே வேதம் சொல்லுகிறது, அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். இதைத்தான் எபிரேயர் 7வது அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்யும்படிக்கு எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராயும் இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 7:25. இதெல்லாம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியர். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சுருக்கமாய் சொல்லி அதை தொடர்ந்து நான் இதை விஸ்தாரமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். வெள்ளை போலம் காணிக்கையாக கிறிஸ்துவுக்கு முன்பாக வைக்கப்பட்ட, கிறிஸ்துவுக்கு என்று செலுத்தப்பட்ட மூன்றாவது பொக்கிஷம். இந்த மூன்றாவது காணிக்கை என்ன? வெள்ளை போலம். வெள்ளை போலம் அது வெள்ளையா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஒருவேளை பார்க்க நேரிட்டாலும், நறுமணம் கொண்ட ஒன்றாக அது இருந்தாலும் அது வாயில வைக்க முடியாத பயங்கர கசப்பானது. யாருமே வாயில வைக்கவே முடியாது. அது பயங்கர கசப்பு. அதை புறக்கணிக்க தான் செய்யணும். கசப்பு அப்படி சொல்லும்போது அது புறக்கணிக்கப்படுதல், பகைக்கப்படுதல் அப்படிங்கிறத பார்க்கும்போது இயேசுவானவர் சொன்னார், தம்மை குறித்து சொல்லும்போது சொன்னார், தீர்க்கதரிசியானவனுக்கு தன் ஊரில் என்ன இல்லை? கனம் இல்லை. அவர் புறக்கணிக்கப்பட்டார். அந்த காலத்தில் தீர்க்கதரிசிகள் எல்லாம் நீங்க கவனித்து பாருங்க, தேவனுடைய உத்தம தீர்க்கதரிசிகளுக்கு அங்கே இடமே கிடையாது. நீங்க தாராளமா நீங்க பார்க்கலாம். தேவனால் பயன்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசிகளை எடுத்துக்கொள்வோமே ஆனால் அங்கே அவர்கள் அங்கீகரிக்கப்படவில்லை, நிராகரிக்கப்பட்டார்கள். அப்ப வெள்ளை போல எதுக்கு அடையாளமா இருக்கு? அது கசப்பு, அது புறக்கணிக்கப்படுதலுக்கு ஏதுவா இருக்கிறபடினாலே வெள்ளை போலத்தை நம் எதற்கு அடையாளமாய் வெள்ளை போல அவருக்கு முன்பாக காணிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. குமாரனும் பகைக்கப்பட்டார். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. புறக்கணிக்கப்பட்டார். எப்படி கசப்பு புறக்கணிக்கப்படும் அதே போல் அவர் புறக்கணிக்கப்பட்டார். அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை நாம் பார்க்கும்போது சொந்த சகோதரர்களால் அவர் புறக்கணிக்கப்பட்டார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிரபலமாய் இருக்க விரும்புகிறவன் அந்தரங்கத்தில் ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் பிரபலமாய் இருக்குன்னா எங்க போகும்? யூதேயாவுக்கு போச்சு. அவரை புறக்கணிக்கிறார்கள். சொந்த சகோதரர்கள் அவரை புறக்கணித்தார்கள். ஆக இந்த 3 காணிக்கை நாம் பார்க்கும்போது இதெல்லாத்தையும் நீங்க கவனிச்சு பாருங்க. கிறிஸ்துவானவர் ராஜாவாக, பிரதான ஆசாரியராக, தீர்க்கதரிசியாக அடையாளப்படுத்தப்படுகிறார். அவர் இவ்விதமாய் அடையாளப்படுத்தப்படுகிறதன் மூலமாய் நமக்கு திரளான ஆசீர்வாதங்கள் உண்டு. அதுதான் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கடைசியாக பார்க்கிறோம், இந்த கசப்பு நிறைஞ்ச கசப்பான இந்த வெள்ளை போலம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு தீர்க்கதரிசியானவன்
தன் வீட்டிலும் சரி, தன் ஊர்ல, சொந்த ஊர்ல அவனுக்கு என்ன கிடையாது, கனம் கிடையாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். இயேசுவானவர் தீர்க்கதரிசி தானா அப்படின்னு கேட்டா தீர்க்கதரிசி தான். நீ வேதத்துல வாசு பாருங்க, இவர்தான் மெய்யா வருகிறவராகிய மெய்யான தீர்க்கதரிசி இவர்தான் சொல்லி அங்கே ஜனங்கள் அவரை அடையாளப்படுத்துகிறதை யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தில் நீங்களும் நானும் பார்க்க முடியும். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 14 வசனத்தையும் ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். இவர் செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவனான தீர்க்கதரிசி என்றார்கள். பாருங்க, மெய்யான தீர்க்கதரிசி அவர்தான் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டா. சமாரியா ஸ்திரீ கூட சொல்லுவா. நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4வது அதிகாரத்திலே 19ஆம் வசனத்துல பார்க்கும்போது அவர் சொல்லுவா, ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இதே யோவான் 7வது அதிகாரத்துக்கு வரும்போதும் அங்கேயும் ஜனங்களுக்குள்ள இவர் எவ்விதமாய் விசுவாசிக்கப்படுகிறார், எவ்விதமாய் அறியப்பட்டார் என்று சொன்னால், அதாவது 40வது வசனத்தை நாம் பார்க்கும்போது யோவான் 7:40 சொல்லுகிறது, ஜனங்களில் அநேகர் இந்த வசனத்தை கேட்ட பொழுது மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் அப்படி சொல்லி அவரை மெய்யாகவே அவர் தீர்க்கதரிசி அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாள்ல கிறிஸ்துவை நாம் சரியாக அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவை இன்றைக்கு சரிவர அறிந்து கொள்ளாததுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வீழ்ச்சிக்கு ஒட்டுமொத்த காரணம். கிறிஸ்துவை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாமத்தின் முதல் வெளிப்படுத்தல் வரைக்குமான எல்லா சத்தியங்களிலேயுமே தேவன் தமது குமாரனாகிய கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார். அதனாலதான் நீங்க ஆதியாமத்தின் புஸ்தகம் முதல் பகுதியிலேயே அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்க பார்க்க முடியும். ஆபேலுடைய காணிக்கையிலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை பார்க்க முடியும். அத்தி இலைகளான அந்த ஆடையை கலற்றி அதற்கு பதிலாக ஒரு மிருகம் அடிக்கப்பட்டு அதனுடைய தோளுடைய தேவன் உடுத்தின விதமான சத்தியத்தை ஆதியாமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 21 மற்றும் 22 வாசிக்கிறோமே, அந்த சத்தியங்களிலேயும் நாம் பார்க்கிறோம். அடிக்கப்பட்ட வண்ணமான ஆட்டுக்குட்டியானுடைய சாயல் அது அங்க மாத்திரமல்ல, வெளிப்படுத்தல் வரைக்கும் நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 6வது வசனத்திலே யோவான் அவரை பரலோகத்திலே பார்க்கும்போது அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவருக்கு ஒப்பானவரை அங்கே கண்டதை நீங்கள் நானும் வேதத்தில் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல பார்த்தாலே கிட்டத்தட்ட 27-28 தடவை ஆட்டுக்குட்டியானவர் சொல்லி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அடையாளப்படுத்தப்படுகிறார். வெளிப்படுத்தல மொத்தமே 22 அதிகாரங்கள் தான். அதுல கிட்டத்தட்ட 28 நேரம் ஆட்டுக்குட்டியானவரை பற்றிய வார்த்தைகளை நீங்களும் நானும் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, பிரியமான தேவனுடைய ஜனமே, கிறிஸ்துவை நாம் சரியாக அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். ஆதியாமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஈசாக்கு தன் தகப்பனிடத்தில் கேட்கிறான், தன் தகப்பனாகிய ஆபிரகாமிடத்தில் கேட்கிறான், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? அவன் ஒரு கேள்வியை எழுப்புகிறான். ஆதியாமத்தின் புஸ்தகத்தை அங்க ஒரு கேள்வியை பார்க்கிறோம். ஆனால் யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 29ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், இயேசு வருகிறதை கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அந்த கேள்விக்கான பதிலை இங்கே நாம் பார்க்க முடியும். எங்கே இருந்து கிறிஸ்துவானவர் அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார். இதை இக்கால சபைகள் சரிவர அறிந்து உணராதனாலதான் இன்னைக்கு 2 கூட்டணி 3 கூட்டணி சொல்லி கோஷ்டி மோதல்கள்ல சிக்கி தங்கள் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு சத்தியத்தை குறித்த அறிவில்லை. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராகிய கிறிஸ்து இயேசுவை குறித்த வெளிப்பாடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பணாசை, பொருளாசை, பதவி ஆசை அத்தனையும் பூஜ்ய நிலைமைக்கு வந்துவிடும். அத்தனையும், every less of money, every less of the mammon things, the worldly things, every less of the highly esteemed positions of the world will become zero when we come to the Calvary. கல்வாரிக்கு வரும்போது அது அத்தனையும் பூஜ்யம் என்கிற நிலைமைக்கு வந்துவிடும். பிரியமானவர்களே, ஆகவேதான் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்டு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம்.
கிறிஸ்துவை இன்றைக்கு சரிவர கர்த்தருடைய ஜனம் அறியாததுனாலதான் வீழ்ச்சி. கிறிஸ்துவை நாம் எவ்விதமாய் அடையாளப்படுத்தப்படுகிறவரை நாம் பார்க்கிறோம் என்றால், சாஸ்திரிகளின் பொக்கிஷங்களிலே கிறிஸ்துவானவர் இப்படிப்பட்ட 3 ஸ்தானங்களிலே அறியப்படுகிறார். அந்த பொன் என்பது உண்மையாகவே அந்த பொற்கிரீடம், பொன்னால் ஆன பசும்பொன் தகட்டால மூடப்பட்டிருக்கிற சிங்காசனம், ராஜாவுடைய அந்த வஸ்திரம், எல்லாத்தையும் பார்க்கும்போது பொன் என்பது ராஜாங்கத்தை குறிக்கிறது. ராஜாதி ராஜா பொற்கிரீடத்தை அவர் சிரசிலே தரித்திருக்கிறார். அப்படிதான் சங்கீதம் 21:3 வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, அதை தொடர்ந்து தூப வர்க்கம் அவர் பிரதான ஆசாரியர், நமக்காக இடைவிடாமல் வேண்டுதல் செய்கிற இயேசு கிறிஸ்து இடைவிடாமல் வேண்டுதல் செய்கிறார். எப்பொழுதும் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பிரதான ஆசாரியர் என்பதை அது காண்பிக்கிறது. வெள்ளை போலம் எல்லாராலும் புறக்கணிக்கப்படும். அதனாலதான் பாருங்க, கசப்பு கலந்த காடிய வெள்ளை போலத்தில் வச்சு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க அவருக்கு. கசப்பு, அது வெள்ளை போலம் கசப்பு, அதை புறக்கணிக்கப்படுதல். அது அவர் தீர்க்கதரிசியானவர், தீர்க்கதரிசிக்கு கனம் இல்லை, அவர் புறக்கணிக்கப்பட்டா. சரி, இந்த 3 காரியங்களால எனக்கு என்ன ஆசீர்வாதம்? அவர் ராஜாவாக, பிரதான ஆசாரியராக, தீர்க்கதரிசியாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இதனால எனக்கு என்ன ஆசீர்வாதம்? அதை காண்பிப்பதற்கு முன்பாக ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தில் அவர் எவ்விதமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார்ங்கிறத நாம் பார்க்க இருக்கிறோம். இதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்துக்கு வாங்களேன். 12வது அதிகாரத்திலே அங்கே முதல் துவக்கத்திலேயே 3 நபர்கள் வருகிறார்கள். இங்க 12வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது அங்கே முதல் 6 வசனங்களுக்குள்ளே அல்லது முதல் 8 வசனங்களுக்குள்ளே அவரை அவர் எப்படிப்பட்ட விதத்தில் அடையாளப்படுத்தப்படுகிறார் பாருங்க. அந்த வசனங்கள்ல நீங்க கவனிச்சீங்க அப்படின்னு சொன்னா, தாவீது என்கிற ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இருக்குதா இல்லையா? இருக்கு. அது மாத்திரமல்ல, அந்த தாவீது ஆசாரியன்ட்ட போய் விசாரிக்கிற காரியமும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து, 4ஆம் வசனத்தை பாருங்க. அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து அகிமெலேக் என்கிற ஒரு மனுஷன்ட்ட போய் அப்பம் கேட்பார மாட்டாரா? நீ வசனத்தை முன்னாடி படிச்சது உங்களுக்கு தெரியும். இதை இப்ப எடுக்க வேண்டாம். ஆனா 1 சாமுவேல் 21வது அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த சத்தியங்கள் இருக்கு. இதில் நான் பார்க்கக்கூடியது, இந்த சம்பவம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா 1 சாமுவேல் 21வது அதிகாரம் முதல் 9 அல்லது 10 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அகிமெலேக், ஆசாரியனாகி அகிமெலேத்துக்கு அவன் போய் தான் அப்பங்களை வாங்கிட்டு வருவார். பசியா இருக்கும்போது அப்பங்களை அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வருவார். அப்போ பாருங்க, ஆசாரியர்கிட்ட போய் வாங்குறான். அப்போ தேவனுடைய வீட்டில் யார் இருக்கிறா? பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அப்படித்தானே பைபிள் காமிக்கிறது. பிரதான ஆசாரியர் இருக்கிறார். இங்கே தாவீது அடையாளப்படுத்தப்படுறார். அகிமெலேக்கும் இங்கே வருகிறார். பாருங்க, அகிமெலேக்கிலிருந்து அவர் அப்பங்களையும் கோலியத்தை அவர் கொண்டு அந்த பட்டயருக்கு அந்த பட்டயத்தையும் அவர் வாங்கிக்கிட்டு வர்றத 1 சாமுவேல் 21வது அதிகாரம் முதல் 9 அல்லது 10 வசனங்களுக்குள்ளே நீங்கள் நானும் பார்க்க முடியும். நல்ல கவனிங்க. அதை தொடர்ந்து அங்கே பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் அப்படிங்கிற அந்த காரியமும் அங்கே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது எவ்விதமா அறியலாம் அப்படி சொன்னா, வாசிக்க கேட்கலாம். 7வது வசனத்தை வாசிங்க. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன்ங்கிற கருத்தை நீங்க ஓசியால நீங்க பார்க்க முடியும். ஓசியாவில் அவ்வளவு தெளிவா அங்க இந்த சத்தியத்தினுடைய நிறைவேறுதல் அங்கதான் இருக்கு. ஓசியாவின் புஸ்தகத்தில் நீங்கள் நானும் பார்க்க முடியும். 6வது அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிங்க. பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். இதான் இங்க ஷார்ட்டா சொல்றார். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து அப்படின்னு சொல்றார். அப்ப நீங்க உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா, ராஜாங்கிற இடத்துல தாவீது, ஆசாரியன்கிற இடத்துல அகிமெலேக்கு, தீர்க்கதரிசிங்கிற இடத்துல யாரு? ஓசியா. இந்த 3 நபர்களை இந்த முதல் பகுதியிலே ஆண்டு வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரம் இல்ல,
இத சொல்லிட்டு தான் பாருங்க 6ஆம் வசனத்துல தேவாலயத்திலும் பெரியவர் ஒருவர் இங்க இருக்கிறார். ஏன்னா அன்னைக்கு தேவாலயத்துல பெரியவங்களா அறியப்பட்டவங்க யார் தெரியுமா? பிரதான ஆசாரியர். அதனாலதான் அங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய வீட்டில் அவன் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேற ஒருவரும் புசிக்க ஆகாது அந்த அப்பத்தை எடுத்தாங்க. அப்படின்னா ஆசாரியருடைய கிரேட் ரொம்ப மேன்மையா இருந்தது. அதனாலதான் இங்க சொல்றார் தேவாலயத்திலும் பெரியவர். அதான் இவர்தான் பிரதான ஆசாரியர். எல்லா இருக்கிற முதன்மையான இடத்துல இருக்கக்கூடியவங்களே ஆசாரியர்கள், அவர்களிலும் அவர் பெரியவர். அதான் தேவனுடைய வீட்டிலும் அவர் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர் இங்க இருக்கிறார் சொல்லும் போது அங்கே தேவாலயத்தில் பெரியவராக அறியப்பட்டிருந்தவர்கள் பிரதான ஆசாரியர். அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு விசேஷ விதமா அந்த அப்பங்கள் யாருக்குரியது? பிரதான ஆசாரியர், ஆசாரியர்களுக்குரியது. அப்போ ஆசாரியரிலும் பெரியவர் இங்க இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அருமையான வெளிப்பாட்டை ஆண்டவர் இங்கே காண்பிக்கிறார். தேவாலயத்தில் பெரியவர் அவர்கள் அல்ல, இவர்தான் தேவாலயத்திலும் பெரியவர் என்று சொல்லி அறியப்படுகிறார். இதே 12வது அதிகாரத்துல 41ஆம் வசனத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படி சொன்னா அங்கே சொல்லுகிறார் யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். இதே மத்தேயு 12:41 யோனாவிலும் பெரியவர் இங்க இருக்கு. இப்ப சொல்லுங்க, அவர் எப்படிப்பட்டவராய் அறியப்படுகிறார்? சத்தமா சொல்லுங்க, தீர்க்கதரிசி. அதெல்லாம் பார்க்கிறோம், தேவாலயத்திலும் பெரியவர், இவர்தான் பிரதான ஆசாரியர். இரண்டாவது யோனாவை வச்சு அவர் சொல்றாரு யோனாவிலும் இவர் பெரியவர். யோனா தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசி காட்டில் இவர் ஒரு பெரியவர், இவர்தான் பெரியவர். அதுக்கு அடுத்த வசனம் 42க்கு வந்தீங்கன்னா இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்க இருக்கு. இப்ப சொல்லிருங்களேன், இப்ப இவர் யாரு? ராஜா. அப்ப இந்த மத்தேயு 12வது அதிகாரத்திலே குமாரனை குறித்த அருமையான வெளிப்பாடான சத்தியங்கள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அவர்தான் பிரதான ஆசாரியர், அவர்தான் ராஜா, அவர்தான் தீர்க்கதரிசி. அதனாலதான் அன்றைக்கே சாஸ்திரிகள் வைத்து கொண்டு வந்திருந்த பொக்கிஷங்களின் மூலமாய் அவர் இவ்விதமாகவே அடையாளப்படுத்தப்படுகிறார். பொன், தூபவர்க்கம், வெள்ளை போலம் என்கிற இந்த 3 பொக்கிஷங்கள், இந்த 3 காணிக்கைகளின் மூலமாய் கிறிஸ்துவை நீங்களும் நானும் சரியாய் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ராஜா என்று சொல்லும் போது அவர் கிரீடம் தரித்திருப்பார். இந்த ராஜா என்கிற அந்த ஸ்தானத்திலே கிறிஸ்துவானவரை நாம் ஆராதிக்கும் போது, கிறிஸ்துவானவரை நாம் அனுபவிக்கும் போது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்று சொன்னால், வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியிலே மனிதன் கிரீடத்தோடு இருந்தான். ஆதாம் மற்றும் ஏவாளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவர் அவர்களுக்கு கிரீடத்தை கொடுத்திருந்தார். அவர்கள் முடிசூட்டப்பட்ட மனிதர்களாகவே தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருந்தார்கள். ஒருவேளை இப்படிப்பட்ட வார்த்தை, முடிசூட்டப்பட்ட வார்த்தையை ஒருவேளை ஆதியாகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் அல்லது 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியாமல் இருந்தாலும், மனிதனை குறித்த தேவனுடைய ஆதீன திட்டம், மனிதனை தேவன் எவ்விதமாய் சிருஷ்டித்து வைத்திருந்தார் என்று சொல்லி நீங்களும் நானும் சங்கீதம் 8வது சங்கீதத்துக்கு வரும்போது 8வது சங்கீதத்திலே மனிதனை அவர் மனிதனுக்கு எப்படிப்பட்ட கிரீடம் கொடுத்திருந்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்க முடியும். மனிதனுக்கு எப்படிப்பட்ட கிரீடத்தை கொடுத்திருந்தார்? சங்கீதம் 8:5 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். பாருங்க, மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். அதற்கு பிறகு சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் அப்படி சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மகிமையினாலும் கனத்தினாலும் மனுஷன் என்ன செய்யப்பட்டிருந்தான்? முடி சூட்டப்பட்டிருந்தான். முடி சூடுதல் அப்படின்னா கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். Man was once crowned with glory and honor அப்படின்னு கூட சொல்ல முடியும். மகிமையினாலும் கனத்தினாலும் அவன் முடி சூட்டப்பட்டிருந்தான். முடி அப்படின்னா தலைமுடி நினைக்க கூடாது. முடி அப்படின்னு சொன்னா பைபிள்ல கிரவுன் அப்படின்னு சொல்லியிருக்கு. கிரீடம் அப்படின்னு அர்த்தம். முடி சூட்டப்படுதல் அப்படின்னாலே கிரீடம் தரிப்பிக்கப்படுதல். மனுஷனை குறித்த தேவனுடைய ஆதீன திட்டம் என்ன? அவனை ஆளுகை செய்கிற ஒரு ராஜாவுக்கு அடையாளமாகவே வைத்திருந்தார். ஆனால் அவனோ பாவம் செய்தது நிமித்தமாய் அந்த மேன்மையை இழந்து போனான். சங்கீதக்காரனுக்கு வெளிச்சத்தை பாருங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 28ஆம் வசனத்திலே ஆணையும் பெண்ணையும் அந்த மனிதனை என்ன செய்தாராம் பாருங்க.
ஆண்டவர் சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்ததை நீங்களும் நானும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அதே காரியத்தை தான் ஆளுகை தந்த விஷயத்தை தாவீதுக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதுதான் சங்கீதம் 8வது சங்கீதம் 5வது வசனம் மற்றும் 6வது வசனங்களை பார்க்கிறோம். அங்கே முடிசூட்டி நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கி அவனை கனத்தினாலும் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை என்ன செய்தீர்? முடிசூட்டினி. இதே சத்தியங்களை தான் எபிரேயர் 2வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். ரெண்டு கையில ஒரு கையில சங்கீதத்தை வைத்துக் கொள்ளுங்க. சங்கீதம் 8வது சங்கீதம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் நீங்க கையில வச்சுக்கீங்க. 4ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா நீர் மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அதே கான்செப்ட் தான் எபிரேயர் 2:6 சொல்லுகிறது. எபிரேயர் 2:6 பாருங்க. ஓரிடத்திலே ஒரு மனுஷன் ஒருவனுக்கு சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். இதே வசனத்தை தான் அங்க சங்கீதம் 8:4 பார்க்கிறோம். அதை தொடர்ந்து இங்க எபிரேயர்ல என்ன சொல்றார் பாருங்க. 7ஆம் வசனத்துல அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக. அது எந்த இடத்திலே யார் சாட்சியாக? சங்கீதம் 8:4, 5, 6 அந்த 3 வசனங்களுடைய ரத்ன சுருக்கத்தை தான் இங்க 2 வசனங்கள்ல பார்க்கிறோம். எபிரேயர் 2வது அதிகாரம் 6 மற்றும் 7 தெளிவா அறிந்து கொள்ளுங்க. அப்ப மனுஷனை குறித்த ஆதீன திட்டம் என்ன? அவன் கிரீடம் தரிப்பிக்கப்பட்டிருந்தான். இது அநேக ஜனங்கள் விளங்கிக் கொள்ளுகிறது இல்லை. அவனுக்கு ஆளுகையை தந்திருந்தார். எப்பொழுது பாவம் அவர்களுக்குள்ளே பிரவேசித்ததோ, எப்பொழுது அவர்கள் பாவத்துக்கு இடம் கொடுத்தார்களோ, அப்பொழுது இந்த மகிமை எல்லாம் எடுபட்டு போய்விட்டது, கிரீடம் எல்லாம் அகற்றப்பட்டு விட்டது. அதைத்தான் அதுக்கு அடுத்த வசனத்துல எபிரேயர் 2வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லுகிறார். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்ற விஷயத்தில் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை சொல்லிட்டு தான் சொல்றாரு. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்ன சொல்ல வர்றாருன்னா, we do not see the crown upon the head of man அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மனுஷன்ட்ட இந்த கிரீடம் இல்லை, அந்த ஆளுகை இல்லை, அந்த மனுஷனிடத்தில் ஆளுகை இல்லை. ஆளுகையை இழந்து போனா, ஒரு ராஜா ஆளுகையை இழந்துட்டான் அப்படின்னா எதுவும் அகற்றப்பட்டு அர்த்தம்? கிரீடம் அகற்றப்பட்டு அர்த்தம். When a king loses the governance or dominion over all the cities in his land, here the crown is lost. எப்போ ஒரு ராஜா ஆளுகை இழக்கிறான்னு அவனுடைய கிரீடமும் இழக்கப்படுகிறது. அதனாலதான் தாவீதை பார்த்தீங்கன்னா சத்துருக்கள் அவன் ஜெயித்து ராஜாவையும் முறியடிச்சதுக்கு அப்புறம் அந்த ராஜாவுடைய கிரீடத்தை இவன் நினைச்சவனா சூட்டிக்கிடுவான். அப்ப அந்த ஆட்களுடைய ஆளுகை எல்லாம் முடிந்து விட்டது. அவர்கள் எல்லாரும் இவர்கள் கைவசப்படுத்தி விட்டார்கள். பிரியமானவர்களே, அன்றைக்கு பாவம் மனுஷனை பற்றி பிடித்து விட்டது. பாவத்தினாலே மனுஷன் அழிவை சந்திக்க கூடியவனாய் காணப்பட்டான். பாவத்தின் சம்பளம் மரணம். வேதத்தில் வாசிக்கும் போது மனுஷன் பாவத்துக்கு இடம் கொடுத்ததுனால எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டார்கள். மனுஷன் பாவத்துக்கு இடம் கொடுத்ததுனால தேவ மகிமையை இழந்து போனான், முடிசூட்டப்படுதலை இழந்து போனான். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று சொல்லி ரோமர் 3வது அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறதுடைய காரியம் என்ன? அவன் கிரீடத்தை இழந்து போனான். என்ன கிரீடமே எப்படிதான்? மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருந்தான். அதனால இங்க சொல்றார், அந்த கிரீடத்தை காணோம், அந்த மகிமையை காணோம், அவனுடைய ஆளுகையை காணோம். காணோம் சொன்னவரு அடுத்த வசனத்தின் பின்பகுதியில் சொல்றார், காண்கிறோம் அப்படின்னு சொல்றார். நல்லா பாருங்க. The last part of verse 8, the apostle clearly says, we do not see the crown, we do not see the governance. The total governance has been lost. But in the last part of verse 9, he clearly brings out the wonderful or revelatory passage, revelatory thing.
அற்புதமான வெளிப்பாடான சத்தியத்தை காண்பிக்கிறார். we see the ground, we see the governance. அந்த ஆளுகையை நாங்கள் பார்க்கிறோம். பாவத்தினாலே இழந்து போனப்பட்ட அந்த கிரீடத்தை அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் என்று சொல்லுகிறார். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்கு 9ஆம் வசனத்துல போட்டிருக்கு பாருங்க, எபிரேயர் 2:9 ஒவ்வொருவருக்காகவும் பாருங்க, மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு எதை உத்தரித்தது நிமித்தம்? ஆமா, அதுதான் அந்த பொன் வெளிப்படுத்துது. மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். உடனே நம்ம நினைச்சிருவோம், என்னையா நம்ம தானே முடிசூட்டப்படும், நம்ம தானே இழந்து போனோம், இங்க கிறிஸ்து முடிசூட்டப்பட்டார் இருக்குது அப்படின்னு சொன்னா எங்க முடிசூட்டுவாங்க? எதுல முடிசூட்டுவாங்க? கையில, காதுல, காலில் அல்லது தலையில? எதுல முடிசூட்டுவாங்க? தலையில தான் முடிசூட்டும். முடிசூட்டப்படுறதுடைய அர்த்தமே என்னன்னா, தலையில சூட்டப்படுற கிரீடத்துக்கு பேர் தான் முடிசூட்டப்படுதல். அப்போ தலையில முடிசூட்டப்படுதல் சொல்லும்போது கொலோசியர் 1:18 சொல்லுகிறது, அவரே சபையாகிய சரீரத்துக்கு என்ன ஆனவர்? தலையானவர். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயங்களுமாயும் இருக்கிறீர்கள் என்று 1 கொரிந்தியர் 12:27 வாசிக்கிறோம். ஆக சபையினுடைய தலை யாரு? இயேசு கிறிஸ்து. யாரெல்லாம் கிறிஸ்துவின் மரணத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டார்களோ, மரணத்தை பற்றுகிற அவருடைய மரணத்தை பற்றுகிற விசுவாசம், அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலே பாவிகளாய் இருந்தவர்கள் நீதிமான்களாக்கப்படுகிறார்களோ, அப்பொழுதே யாரோடு இணைகிறார்கள் அப்படி சொன்னா, தலையாகிய கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறார்கள். அப்ப நம்முடைய தலையாகிய கிறிஸ்து என்ன தரிப்பிக்கப்பட்டவர்? சத்தமா சொல்லுங்க. ஆமா, கிரீடம் தரிப்பிக்கப்பட்டவர், முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். மனுக்குலம் பாருங்க, மனுக்குலத்தை எப்படி உண்டாக்குறாரு? தேவதூதலும் சற்று சிறியவனாக தான் மனுஷனை உண்டாக்குறாரு. அதே போலதான் அதே கோலத்துல கிறிஸ்து அதே இடத்துல வந்து, அவன் எந்த கோலத்துல அதை இழந்து போனானோ அதே கோலத்துல இவர் வந்து அந்த கிரீடத்தை தரிச்சாரு. உடனே நான் தரிக்கலன்னு நினைக்காதீங்க, என் தலை தரிச்சிருக்குன்னா அப்புறம் என் பாடி வந்து ஐயோ நீ தரிக்கலன்னு சொல்ல போது, என் தலை தரிச்சிருக்கு, என் தலையாகிய கிறிஸ்து தரிச்சிருக்கிறார், அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப நான் பயணிக்கும் போது என் தலை ஒரு திசைக்கும் என் பாடி இன்னொரு திசைக்குமா போகுது? அந்த கிரீடத்தோடையே நான் பயணிக்கிறேன். இந்த அருமையான வெளிப்பாடு அங்கே மத்தேயு 2:11 காண்பிக்கப்பட்டிருக்கிறது. சாஸ்திரிகளின் பொக்கிஷங்களில் பொன் வெளிப்படுத்துகிறது. எவ்வளவு மகத்துவமான சத்தியங்கள் பாருங்கள். நீங்களும் நானும் பாவத்தையும் இந்த ஒட்டுமொத்த இந்த உலகத்தையும் ஜெயங்கொள்ளக்கூடிய பரிசுத்தவான்களை இந்த பூமியிலே ஜீவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம், குமாரனுடைய மரணத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலே. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் அந்த கிரீடம் அவருக்கு சூட்டப்பட்டதாம். மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் இயேசுவானவர் இந்த பூமியிலே ஏறக்குறைய 33 அல்லது 33 வருஷம் இருந்த நாட்களிலே எவ்வளவோ கிரியைகளை செய்தார், எவ்வளோ காரியங்களை அவர் சந்தித்தார். குஷ்டரோகிகளை சுகமாக்கினார், குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், சப்பானிகளை நடக்கச் செய்தார், ஊமையர்களை பேச செய்தார், செவிடர்களை கேட்கும்படி செய்தார், ஏன் மரித்தவர்களை கூட உயிரோடு எழுப்பினார். அப்பொழுதும் அவர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்படவில்லை. லாசரு உயிரோடு எழுப்பும் போது முடிசூட்டப்பட்டாரா? லாசரு மரித்தொழுந்து உயிரோடு எழுப்பும் போது இதோ அப்பொழுதே அவர் முடிசூட்டப்பட்டு விட்டார். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கும் மேலான 5000 பேர் புருஷரையும் போஷித்து மற்ற ஜனங்களையும் போஷித்தாரு. அப்பொழுது அவர் முடிசூட்டப்பட்டாரா? இல்லை. கர்த்தருடைய வேதத்தை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எங்கே முடிசூட்டப்படுகிறார்? கல்வாரியில், சிலுவையில். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட ஆளுகை தேவை. மாம்சத்தை ஜெயிக்கக்கூடிய ஆளுகை. சாதாரண ஒரு நாடகத்தை ஜெயிக்க முடியல, சாதாரண ஒரு நாடகத்தை ஜெயிக்க முடியல. அவசரமா போவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, 6 சர்வீஸ் 7க்கு முடியும்.
வந்த உடனே 7 மணி நாடகத்தை பார்த்தே ஆகணும். இப்படிதான் இன்னைக்கு கிறிஸ்தவம் போய்கொண்டு இருக்கிறது. எப்படா ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை முடியும், முடிஞ்ச உடனே டிவியில உட்கார்ந்து அல்லது போன்ல உட்கார்ந்து நல்லா என்ன செய்யலாம், வாட்ஸ்அப்ல நல்லா உட்கார்ந்து நேரத்தை செலவழிக்கலாம். இன்னைக்குள்ள கிறிஸ்தவம் இவ்விதமாய் போய்கொண்டிருக்கிறது. மீடியாக்கள் அவர்களை ஆளுகை செய்கிறது. Lots of media have a dominion over all so-called Christians. பேரளவுக்கு வாழ்ந்து வருகிற அநேகரை சாத்தானானவன் மீடியா மூலமாய் பிடித்து விட்டான், சிறைப்படுத்தி விட்டான். ஆளுகை பறிபோகி விட்டது. ஒரு கூட்டம் சொல்லிட்டு ஜெயிச்சிட்டோம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நான் எந்த கட்சியும் கிடையாது. என்னுடைய கட்சி கேட்டீங்கன்னா ஏசப்பா கட்சி தான். ஜெயித்துட்டோம் சொல்லி நீயும் சாத்தான் தான், அவனும் சாத்தான் தான். சாத்தானுக்கு ஓட்டு போடுற ஜனங்களும் எப்படி இருப்பாங்க நீங்களே பார்த்துக்கங்க. சத்தியங்களை சரியா விளங்கி கொள்றதில்ல. பாவத்தை உன்னால ஜெயிக்க முடியுறதா? உனக்கு என்ன டிசி பதவி நான் கேட்கிறேன். ஒரு கெட்ட வார்த்தை உன்னால ஜெயிக்க முடிகிறதா? பொய் பேசுறதுல இருந்து நீ உன்னால ஓய முடியல. ஆனா உனக்கு ட்ரெஷரர் பதவி உனக்கு தேவையா இருக்கு. கூட பிறந்த சகோதரனை மன்னிக்க முடியல. ஆனா உனக்கு சபையில முதன்மையான இடத்தை உனக்கு தரணும். கிறிஸ்தவம் இப்படி போய்கிட்டு இருக்கு பிரியமானவர்களே. நம்ம ஆளுகை செய்கிறவர்களா இருக்கணும். எந்த ஆளுகை? சகல விதமான துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளிலே சிலுவையில வெட்டி சிறந்தார். அந்த ஜெயத்தை தான் கொலோசியர் 2வது அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். 14 மற்றும் 15. மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்ட துரைத்தனங்கள் அதிகாரங்கள் நமக்கு எதிரடையாயிருந்த கையெழுத்து இதெல்லாம் பார்க்க 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 வானமண்டல பொல்லாத சேனைகள், உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்கள், உலகத்தின் ஆடம்பரங்கள், இந்த உலகத்திலே காணப்படுகிற மாம்சீக இச்சைகள், இதை ஜெயித்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் சாஸ்திரிகள் தங்கள் பொக்கிஷங்களை திறந்து முதல்ல வைக்கிற அந்த பொண்ணை நாம் பார்க்கும்போது அது தேவ பிள்ளைகளுக்குரிய ஆளுகையை குறிக்கிறது. சாஸ்திரிகளின் பொக்கிஷங்களை அறிந்து கொள்ளுங்கள். சாஸ்திரிகளின் பொக்கிஷங்களில் மறைந்து கிடக்கிற அந்த ஆழமான சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். அவர் எப்பொழுது ராஜாவாகிறார், எப்பொழுது அதிபதியாகிறார்? இந்த பூமியில பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எடுத்து வாசிக்கணும் நேரம் இல்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் முதல் 13 வசனங்கள் வரைக்கும் பார்ப்பீர்கள் என்றால் அங்கே அப்பங்களினாலும் மீன்களினாலும் அநேகர் போஷிக்கப்படுகிறார்கள். அநேக அப்பங்கள். 15ஆம் வசனத்தில் என்ன நடக்கு தெரியுமா? யோவான் 6:15 அவரை பிடிச்சு தம்மை ராஜாவாக்க போகிறாருன்னு சொல்லி அங்க போட்டிருக்கு. தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக அவர்கள் மனதா இருக்கிறவர்களை கண்டு விலகிட்டார். ஏன்னா அவர் அப்பங்களை பெருக செய்யும் போது அவர் ராஜாவாக்க கூடாது. அவர் அந்த இடத்துல ராஜாவாக்கிட கூடாது. எப்பந்தான் அந்த கிரீடத்தை அவர் எடுப்பாருங்க கேட்டா, மரணத்தை உத்தரித்தது நிமித்தம். அப்பங்களை கொடுக்கிறதுனால இல்ல. இன்னைக்கு எல்லாம் எழுத்தின்படியான சரீர பிரகாரமான நன்மைகளையே நோக்கி கொண்டு ஓடுகிறார்கள். கட்டடத்தில் வந்தா கார் தருவாரா, வீடு தருவாரா, ஏசி தருவாரா, அரசாங்க உத்தியோகம் தருவாரா, ப்ரமோஷன் தருவாரா சொல்லி ஒரு பெரும் கூட்டம் வஞ்சிக்கப்பட்டு விட்டது. இதுலதான் தேவனை உயர்ந்த ஸ்தானத்துல பார்க்கிறாங்க. பைபிள் அப்படி சொல்லல. அதனாலதான் அவர் விலகிட்டாரு. அப்பம் கொடுத்த உடனே நம்ம ராஜாவாக்க பார்க்கணும். அதுல நான் ராஜாவாக முடியாது. அது தேவ சித்தம் கிடையாது. அவர் மரணத்தை உத்தரித்தது நிமித்தமாக தான், உத்தரிக்கிறது நிமித்தமாக தான் அவர் ராஜாவாக்க முடியும். அதனாலதான் எபிரேயர் 2வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவர் மரணத்தை உத்தரித்து மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்படுகிறார், கிரீடம் தரிப்பிக்கப்படுகிறார் என்று காண்கிறோம் என்று சொன்னது மட்டும் இல்ல, அடுத்த வசனத்திலேயே அவர்தான் ரட்சிப்பின் அதிபதி என்று அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதுக்கு முன்னால அவர் அற்புதங்களை செய்யும் போது ரட்சிப்பின் அதிபதியா பைபிள் காமிக்கல. அவர் ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. ஏங்க அதிபதி, அதுக்கு மேல கிரீடம், அதிபதிக்கு தான் கிரீடம். அதனாலதான் வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம்
வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாருங்க, பூமியில் உள்ள அதிகாரிகளுக்கெல்லாம், பூமியில் உள்ள ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி யாரு? இயேசு கிறிஸ்து. அது எதுல போட்டிருக்கு? உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரானவரும் பூமியில் உள்ள ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்து. பூமியில் ராஜாக்களுக்கெல்லாம் ஒரு மேன்மையா காணப்பட்டதனுடைய காரியம் என்ன? அதுக்கு அடுத்த வசனத்துல இருக்கு, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி நம்மை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எப்படி ஆக்கினாராம்? பாத்தீங்களா? நம்மை ராஜாக்களாய் மாற்றுகிறார். எப்போ அந்த கிரீடம் வருது? உங்களுக்கு புரியுதா? நம்ம தான் அவருடைய சரீரத்தின் அவயவங்களா. நமக்கு தலை யாரு? சத்தமா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. அப்ப எப்ப நமக்கு கிரீடம் கிடைக்கும்னா, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி நம்மை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரிலும் ஆக்கின அவருக்கு மகிமை கனம் வல்லமை என்னடிக்கு உண்டாயிருப்பதாக ஆமென் சொல்லி அங்க முடிக்கிறார். அப்ப எப்போ தமது இரத்தத்தை சிந்துகிறார், மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் தான் நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக ராஜாக்களை நடமாடுறோம். மற்றபடி கிடையாது. சும்மா சர்ச்சில் சும்மா என்னத்தையோ வந்து 4 வருஷம் சங்கத்தை கட்டிட்டா போதும், கையில பிடிக்க முடியாது. சாதாரண மெம்பரா இருப்பாங்க, அது உடனே அடுத்து டிசி. எவ்வளவு ஒரு அவமானம் பாருங்க. எல்லாம் பதவி ஆசை பிடிச்சு அலையுது. இரவு ஜெபத்துக்கு வான்னா வர்றது கிடையாது. நான் விடிய விடிய உட்கார்ந்து ரிசல்ட்டை பார்க்கணும் உட்கார்ந்துருவாங்க. ஒரு இரவு ஜெபம் கூடி வர்றாங்கன்னா அதெல்லாம் பிடிக்காது. பாவத்துக்காக மனசாப்படுற இருதயம் இருக்கான்னு பாருங்க. பாவத்துக்காக மனசாப்படணுங்கிற இருதயம் இருக்குதா? ஒன்றும் கிடையாது. பைபிள்லாம் என்னன்னு தெரியுமா? அந்த இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியுமா? அந்த மரணத்தின் மூலமா தான் அந்த கிரீடம் கிடைக்கி பாருங்க. அவருடைய மரணத்தின் மூலமா தான். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. உண்மையுள்ள சாட்சி, மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரானவரும் பூமியில் உள்ள ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் நீங்க பார்க்கலாம், கிரீடம் இருக்க இடத்துல அந்த அதிபதியை காமிப்பார். எபிரேயர் 2:9 பாருங்க, கிரீடம் இருக்கு, அது பக்கத்துல அதிபதி, அவர் ரட்சிப்பின் அதிபதின்னு சொல்லி அடையாளப்படுத்தப்படுறார். எங்க? எபிரேயர் 2:9 மற்றும் 10. அதே போல வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 5ஆம் வசனத்துல அவர் தான் அதிபதின்னு வருது. அதுக்கு அடுத்த வசனத்துல அவருடைய மரணத்தை பத்தி பேசுறாரு. அதான் கிரீடம். பாத்தீங்களா? கிரீடம் இருக்க இடத்துல ராஜா அதிபதி வெளிப்படுத்தப்படுகிறா. அப்ப கிரீடம் எப்படிதான் வரும்? அப்படியே ஒரு சைக்கிளிங்கா இருக்கு பாருங்க. சைக்கிளிங்கா இருக்கு. அவருடைய மரணத்தின் மூலமா கிரீடம், கிரீடத்தினால அவர் என்ன செய்யற? அதிபதியா இருக்கிறார். இன்னைக்கு நம்மளை எதுக்காக ஆண்டு ராஜாக்களா மாற்றி இருக்கிறார் அப்படி சொன்ன, உண்மையாவே பிரியமானவர்களே, இந்த பூமியில் உள்ளவைகளை ஜெயங்கொள்ள வேண்டும், இந்த பூமிக்குரிய ஆசாபாசங்களை ஜெயிக்க வேண்டும். இதான் அன்னைக்கு மனிதன் ஆளுகை இழந்து போனா, இவர் வந்து அற்புதம் செய்தனால அந்த ஆளுகையை திரும்ப கொண்டு வரல. எதுக்கு ஒப்பு கொடுத்ததுனால? மரணத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால. இதைத்தான் ஏசாயா 53:12 சொல்றாரு, அவர் தமது ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகர் அவருக்கு பங்காக கொடுப்பேன்னு சொல்றார். கர்த்தருடைய பரிசுத்தம் நாம மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, நாம் எந்த இடத்துல இருக்கிறோம்? இப்படிப்பட்ட ஆளுகையை நாம் பார்க்கிறோமே. அதனாலதான் பிரியமானவர்களே, சாஸ்திரிகளின் பொக்கிஷங்கள்ல முதலாவது பொன் வெளிப்படுத்தப்படுது. அது ராஜாங்கம். அது ராஜாவை அடையாளப்படுத்துகிறது. அவர் ராஜா, அவர் சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர். இனியா தேவாலயத்தில் பெரியவர் பிரதான ஆசாரியர் தானே? இல்ல, பிரதான ஆசாரியிலும் இவர் தான் பிரதான ஆசாரியர். மத்தேயு 12 இந்த 3 தன்மையை நீங்க பார்க்க முடியும். தேவாலயத்திலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர். இந்த 3 ஸ்தானத்தை நீங்க பார்க்க முடியும். அதுதான் சாஸ்திரிகள் கொண்டு வந்த இந்த பொக்கிஷங்களுடைய மறைபொருளான சத்தியங்கள். பிரியமானவர்களே, அறியாமல் இருக்க வேண்டாம், அறியாமல் இருக்க வேண்டாம். இந்த சத்தியங்களை அறியும் போதுதான் உண்மையாவே எனக்குரிய ஆளுகையை நான் பார்க்க முடியும். அது என்ன ஆளுகை? இந்த ஆளுகையை இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கண்டதனால தான் அவர் சொன்னார், நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக என்று சொல்லி கலாத்தியர் 6வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொன்னார். அதோடு மட்டும் நிப்பாட்டல, அதை தொடர்ந்து சொல்றார், அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறிவுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில். இப்ப புரியுதா? ஒட்டுமொத்த உலகத்தையே கைவசப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா சிலுவையில மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கறத
தெல்ல தெளிவாக அறிந்து கொண்டா. இதைத்தான் எபிரேயர் சொல்லிக் கொடுக்கிறார். எபிரேயர் 2:9 தெளிவா சொல்லிக் கொடுக்கிறார். ஒட்டு மொத்தமா ஜெயம் எடுக்கணும், கிரீடத்தை எடுக்கணும் அப்படின்னு கேட்டா அவருடைய மரணத்தின் மூலமாய் மாத்திரமே. The crown can be or should be regained only through the death of Christ Jesus. Only through the death of Christ we can regain the crown Adam and Eve had lost. பிரியமானவர்களே, அவருடைய மரணத்தின் மூலமாய் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, அவருடைய மரணத்தின் மூலமாக தனது ஆளுகையை பெற்றுக் கொள்ளுகிறோம். அதனால்தான் பவுல் சொன்ன சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுறேன். அதை கழுத்தை தொங்க விடுறது ஏதோ சர்ச்சுக்கு மேல வச்சிருக்க அந்த சிலுவை அல்ல. சிலுவை என்பது மரணம். கிராஸ் மீன்ஸ் நத்திங் பட் டெத். மரணம். நம்முடைய பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களும் சிலுவையிலே மாண்டு விட்டது, நிவர்த்தியாக்கப்பட்டு விட்டது. அதனால்தான் சிலுவையை மேன்மை பாராட்டுற. ஏன் தெரியுமா? ஒட்டுமொத்த உலகமே பூஜ்யம். ஒட்டுமொத்த உலகத்தை அவர் பூஜ்யம் சிறைபிடிக்கிறார். செத்து போது பாருங்க, ஒட்டுமொத்த உலகத்தையும் கையில் பிடிச்ச செத்துட்டு அப்படியே தூக்கிட்டாரு. அது எங்கதான் சாத்தியம் அப்படின்னு சொன்னா சிலுவையில். அதான் சொல்றேன், அவர் மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். இதைத்தான் 1 யோவான் 5வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யாருங்க கேட்கிறார்? உலகத்தையே கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடலாம். அலெக்சாண்டர் half of the world அவன் சொல்றாங்க. அப்படி half of the world வந்து அவன் he conquered the half of the world ன்னு சொல்றாங்க. ஆனா ஒட்டுமொத்த உலகத்தையே நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஒட்டுமொத்த உலகத்தையே ஆளலாம், ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. எந்த சத்தியத்தை வைத்து தெரியுமா? இயேசுவானவர் குஷ்டரோகிகளை சுகமாக்குறவர் என்று விசுவாசிக்கிறவன் என்று அப்படின்னு போடல. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று. அப்போ அவர்தான் எனக்காக இந்த பூமியிலே மாம்சத்தில் வெளிப்பட்டா. என்னுடைய ஒட்டுமொத்த பாவத்தின் பரிகாரியாய், என்னுடைய ஒட்டுமொத்த பழைய மனுஷனை மாண்டு போக செய்கிற கிருபாதார பலியாய் அவர் வெளிப்பட்டது நிமித்தமாக தான் நான் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஜெயிக்கிற ராஜாவாக நான் இருக்க முடியும். கிரீடம் இழந்து போனதுதான். ஆனா கிறிஸ்துவின் மரணத்தின் நிமித்தம், அவர் மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் கிரீடத்தை எடுத்துக்கொண்டா. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பார்த்தீங்களா? இப்பவும் நம்ம கிரீடத்தோடு தான் இருக்கிறோம். கிறிஸ்துவின் மரணத்தை பற்றுகிற விசுவாசத்தில் இருக்கிற எல்லாருமே அந்த கிரீடத்துக்குள்ளதான் இருக்கிறோம். ஏன்னா அவர் தான் நமக்கு தலை. நம்முடைய தலையாகிய கிறிஸ்து என்ன தரிப்பிக்கப்பட்டவர்? கிரீடம் தரிப்பிக்கப்பட்டவர். அப்ப அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிற சபையாகிய நீங்களும் நானும் நம்முடைய ஒவ்வொரு அசைவிலையுமே உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய், மாம்சத்தை ஜெயிக்கிறவர்களாய் விளங்க வேண்டும். ஆனா வீட்டுல பாருங்க, கணவன் மனைவிக்குள்ள பயங்கர சண்டை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள பயங்கர சண்டை. நம்ம இங்க வச்சுலாம் மார்க் கொடுக்க முடியாது. இங்க முடிச்சுட்டு போகும்போது பிரைஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா பிரதர், நல்லா இருக்கீங்களா சிஸ்டர், நல்லா, அதெல்லாம் வச்சுலாம் மார்க் கிடையாது. அந்தரங்க வாழ்க்கையில டக்குன்னு கோவப்படுறது, எரிச்சல் அடைகிற சுபாவம், அப்ப அது ஆளுகையை குறிக்கல. நீ கிறிஸ்துவின் மரணத்தை குறித்த தெளிவு கர்த்தருடைய சபைக்கு தேவை. ஆகையால் பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து நம்ம தியானிக்கும் போது பாருங்க, அவர் பிரதான ஆசாரியர். தூவர்க்கத்தை அதனாலதான் முதலே சொன்ன அவர் பிரதான ஆசாரியர். அது என்ன நிச்சயத்தை நமக்கு தருகிறது சொன்னா, அவர் எப்பொழுது நம்முடைய பிரதான ஆசாரியராய் மாறினார் அப்படி சொன்னா, வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. எபிரேயர் 6வது அதிகாரம் கடைசி வசனத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். எபிரேயர் 6 கடைசி வசனத்தை நான் வாசிக்கிறேன். 20ஆம் வசனத்துல, நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். அந்த திரை என்னது அப்படின்னு கேட்டா, எபிரேயர் 9வது அதிகாரம் 24ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அது இந்த உலகத்தில் இருந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பிரிக்கக்கூடிய அந்த திரை நினைச்சிடாதீங்க. அது அந்த திரை அல்ல அப்படின்னு பைபிள்ல தெளிவா இருக்கு. அந்த திரைக்குள்ள நான் ஒரு பிரவேசிக்கலையா? எதுலதான் பிரவேசிச்சாரோ? பரலோகத்திலே பிரவேசித்தார். அப்ப பரலோகத்துல இப்பவும் அவர் எப்படி இருக்கிறாருன்னா பிரதான ஆசாரியரா இருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அதனாலதான் முதலாவது இந்த ராஜாங்கிற இந்த ஸ்தானத்தை அவருடைய மரணத்தின் மூலமாய் நாம பார்க்க முடிகிறது. இரண்டாவது அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமா அவர் பிரதான ஆசாரியரா என்றென்றைக்கும் இருக்கிறார்.
எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பார்த்தீங்கன்னா. அதனாலதான் பவுல் ஒரே வசனத்துல உள்ளடக்கிட்டார் பாருங்க. இங்க ரோமர் 8வது அதிகாரம் 34ஆம் வசனத்துல அவனை ஆக்கினைக்குட்படுத்துகிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆமா, தேவனுடைய வலது பரிசில் வீற்றிருக்கிறவர் அவரே, நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரேன்னு சொல்றார். அப்ப மரித்தார், எழுந்தார், தேவனுடைய வலது பரிசில் வீற்றிருந்து எப்படி இருக்கிறார்? பிரதான ஆசாரியர் இருக்கிறார், வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். அந்த வெளிச்சத்தை தான் யோவானுக்கும் கிடைச்சது. அப்ப பேதுருக்கு மட்டும் இல்ல, மன்னிக்க அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மட்டும் இல்ல, அப்போஸ்தலனாகிய யோவானுக்கும் கிடைச்சது. 1 யோவான் 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் முன்னமே சொன்னேன். அவர் நமக்காக என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்கிறார். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் என்ன செய்கிறாராம்? பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அதனாலதான் அழகா சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். அது எதை காண்பிக்க அப்படின்னு கேட்டா, உயிர்த்தெழுதலின் சாயலிலே அவர் அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்ததை காண்பிக்கிறது. பிரதான ஆசாரியராய் உள்ளே பிரவேசிக்கிறார். எப்படி எழுத்தின்படியான கூடாரத்துக்குள்ளே பிரதான ஆசாரியன் தான் வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன செய்வானா அந்த கூடாரத்துக்குள்ள பிரவேசிப்பான்னு சொல்லி, இதே எபிரேயர் 9வது அதிகாரம் 9வது அதிகாரத்தில் நாம் 7ஆம் வசனத்தில் பார்க்க முடியும். அந்த பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் இரத்தத்தோட பிரவேசித்து பாருங்க, ஒரு தரம் பிரவேசிப்பான். அதனாலதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இங்கே பிரதான ஆசாரியராய் கிறிஸ்து நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணினவராய் அவர் இந்த திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழி அல்ல பிரியமான. இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட். இன்னைக்கு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து ஒரு பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் கிடையாது. நீ வேதத்தை வாசித்து பாருங்க, எபிரேயர் 4:15 சொல்லுகிறது. எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர். அப்படி அந்த என்ன ஆசாரியன் கேட்டா, நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதபிக்க கூடியவர். அதனாலதான் யோவான் சொன்னார், நம்ம பாவம் செஞ்சுட்டோம்னா நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் பரிந்து பேசுற, ஐயா மன்னிச்சிருங்க, இந்த ஆத்துமாவை எழுப்பிருங்க, கட்டி எழுப்பிருங்க. ஏதோ நம்முடைய ஜபம் நம்முடைய காரியம் மட்டும் இல்ல, அவர் நமக்காக இன்றைக்கு என்ன செய்கிறார்? பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அதான் ஒருவன் பாவம் செய்வானால், பாவம் செஞ்சாலும் அவன் கரப்பட்டு போறான், அவன் தீட்டுப்படுகிறான், அவன் வீழ்ச்சி அடைகிறான், விழுந்து போகிறான். மீண்டும் அவனை நிலைநிறுத்துவதற்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். அதனாலதான் அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார் சொல்ற அப்படிங்கிற சத்தியத்தை எபிரேயர் 7வது அதிகாரம் 25ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால். இயேசு இன்னைக்கு வரைக்கும் ஏன் உயிரோடு இருக்கிறார்னு கேள்வி கேட்டா அந்த வசனம் சொல்லுது, எப்பொழுது பாருங்க, வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். எவ்வளவு ஒரு அருமையான பகுதி பாருங்க. அப்ப பிரதான ஆசாரியரா இருக்கிறதுனுடைய நோக்கம் என்ன பாருங்க, நமக்காக அவர் பரிந்து பேசக்கூடிய இடத்துல இருக்கிறார். சில பலவீனங்கள்ல விழும்போது தூக்கி நிறுத்துகிறார். இதை கேட்கிற அருமையானவர்களே, காணொளி மூலமாக கேட்கிறவர்களே, தாவீதின் கூடாரத்தில் அமர்ந்து கேட்கிற அருமையான சகோதரரே சகோதரிகளே, சில சூழ்நிலையில் நம்ம தடுமாறும் போது நமக்காக பரிந்து பேசி நம்முடைய வாழ்க்கையை மீண்டுமாய் கட்டி எழுப்புகிற காரியத்திலே கிறிஸ்துவானவர் நமக்காக பிரதான ஆசாரியராய் வெளிப்படுகிறார். அதை அறிந்து கொள்ள வேண்டும். நான் பலவீனப்படும் போது அவர் எனக்காக பரிந்து பேசுகிறார், என்னை நிலைநிறுத்தும்படிக்கு. ஏதோ ஒரு குறிப்பிட்ட பாவத்தில் நான் அடிக்கடி விழுந்து கொண்டிருக்கிறேனோ, அப்படிப்பட்ட பாவத்தில் மீண்டும் நான் விழாதபடிக்கு என்னை தூக்கி நிறுத்துவதற்கு எனக்காக பரிந்து பேசக்கூடிய இடத்திலே பிரதான ஆசாரியராய் கிறிஸ்து இயேசு வீற்றிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. துவண்டு போயிடாதீங்க பிரியமானவர்களே. நம்ம கடந்து போகிற எல்லா சூழ்நிலைகளையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியராய் அவர் நமக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ளணும். கடைசியாக அவர் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசியை எப்படி நாம் பார்க்க முடியும்? அவர் தீர்க்கதரிசிகள் எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க.
ஜனங்களுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்துவாங்க. ஜனங்களுக்கு வரக்கூடிய நீ பாவத்தோட்டு மனம் திரும்பு, இல்லைன்னா உனக்கு வர வேண்டிய தண்டனைன்னு சொல்லி அவங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. புதிய ஏற்பாடுலையும் கிறிஸ்துவ தீர்க்கதரிசியா அவ எப்ப பார்த்தா தெரியுமா? சமாரிய ஸ்திரீ எப்ப பார்த்தா தெரியுமா? நீங்க வசனத்தை தெளிவா பாருங்க. 19, அதாவது 19 நினைக்கிறேன், யோவான் 4:19 பாருங்க. அவ எப்ப பார்க்கிறா அப்படி சொன்னா, இப்போ அவ சொல்ற பாருங்க. அப்பொழுது அவ என்ன சொல்றா? நான் உம்மை தீர்க்கதரிசியன் என்று காண்கிறேன்னு சொல்றா. எத்தனை? 19. ஆமா, அப்பொழுது அந்த ஸ்திரீன் இருக்கு. அது எப்பொழுது? அது வரைக்கும் சாதாரண மனுஷன், நீர் யூதன், எல்லாரையும் போல நீர் ஒரு யூதன் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறவா எப்பொழுது தீர்க்கதரிசின்னு சொல்லி கண்டா தெரியுமா? உடனே அவ இது இப்போ குடம் எல்லாம் நிறைய போகுது, இப்ப நீ பார்க்க போற, நீ ஒரு குடத்தோட வந்திருக்கிற, நீ வீட்டுக்கு போய் பார்க்கும்போது உன்னுடைய வீட்டில் அத்தனை குடங்கள் நிரம்பி இருக்கும், அல்லேலூயா அப்படி சொல்ற அந்த தீர்க்கதரிசி கிடையாது. நீ இப்ப வருத்தத்தோடு வந்திருக்கிற, உன் வருத்தங்கள் எல்லாவற்றையும் இன்னைக்கு ஆண்டவர் மாற்ற போகிறார், நீ வீட்டுக்கு போய் பாரு, அத்தனை குடங்களின் தண்ணீர் இருக்கும், அல்லேலூயா அப்படி சொல்ற அந்த தீர்க்கதரிசி அல்ல. பாவ வாழ்க்கைய சுட்டி காண்பிக்கிற அதான் தீர்க்கதரிசி. இந்த ஸ்ரீ 5 புருஷன், இப்ப இருக்கிறவனும் புருஷன் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு அருவருப்பான வாழ்க்கை வாழ்ந்த அவளே தீர்க்கதரிசி யாருங்கிறத அழகா கண்டுபிடிச்சிட்டா. இன்னைக்குள்ள டுபாக்கூர் ஊழியக்காரர்கள் கண்டுபிடிக்கிறது இல்லை. வெட்கம், பாவத்தை கண்டித்து உணர்த்துறதே கிடையாது. எது தீர்க்கதரிசனம்? காணாமல் போனவனுடைய 5 பவுன் நகை திரும்ப வரும். திரும்ப திரும்ப ஆண்டவர் உன்னை காண்பிக்கிறார். யார் இந்த செல்வகுமார்? செல்வகுமார் யார்? இந்த செல்வகுமார் ஊழியத்துக்காக நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து, கர்த்தருக்கு என்னை முழுவதும் ஒப்பு கொடுத்தேனே, ஆண்டவர் என்னை ஒரு வெறும் பைக்கு தானே தந்தார், என்னை கார் தர மாட்டுக்கிறார் என்று சொல்லி வருத்தத்தோடு இருக்கிற இந்த செல்வகுமாரை ஆண்டவர் திரும்ப திரும்ப காண்பிக்கிறார். நரகத்தை உனக்கு காண்பிப்பா. எது தீர்க்கதரிசி? யார் தீர்க்கதரிசி? அப்பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது அந்த ஸ்திரீ சொல்ற, நான் நீர் என் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். சாதாரண மனுஷனா பார்த்துக்கிட்டு இருந்தவள் இப்ப சொல்ற, நான் உம்மை தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். அது என்ன அப்பொழுது? அதுக்கு மேல அவர் என்ன செஞ்சாருன்னா, அவளுடைய அந்தரங்க வாழ்க்கையை, பாவ வாழ்க்கையை காண்பித்து கொடுத்தார். பாத்தீங்களா? அப்பதான் இவர் தீர்க்கதரிசி என்று சொல்லி அறியப்பட்டார். அதனாலதான் அவ போய் கூட அங்க என்ன சொன்னா தெரியுமா? எனக்கு ஒருத்தர் தண்ணி தர்றான்னு சொல்லி சொன்னான்னு சொல்லல, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னான்னு சொல்லி 29ஆம் வசனத்துல சொல்றா பாருங்க. நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். நான் செய்த எல்லாவற்றையும். நான் யாரெல்லாம் திருமணம் முடிச்சேன், ஒரு ஆளை முடிச்ச அப்புறம் அவருக்கு துரோகம் பண்ணி இன்னொரு ஆளு, அவருக்கு துரோகம் பண்ணி இன்னொரு ஆளு, இப்படியே நான் கெட்ட வாழ்க்கை வாழ்ந்தேன், அது எல்லாத்தையும் ஒருத்தர் சொன்னாரு, வந்து பாருங்கன்னு சொல்லி சொல்றா. எவ்வளவு அருமையான வெளிச்சம் பாருங்க. தீர்க்கதரிசி பாவத்தை அவர் கண்டித்து உணர்த்துகிறார். பிரியமானவர்களே, நம்மளோடு இருந்து அனுதினமும் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர் அவர் இருக்கிறார். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்ம கேட்கிற இந்த தேவனுடைய வார்த்தைகளை பாருங்க. அவர் தீர்க்கதரிசி. அவர் தீர்க்கதரிசனுடைய காரியம் என்ன? தீர்க்கதரிசினால என்ன தெரியுமா? நீ தீர்க்கதரிசனம் ஓடுறாங்க. நீ வேதத்தை நல்ல வாசு பாருங்க. இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்கதரிசனத்தின் ஆவியா இருக்குதுன்னு சொல்லிதான் வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 10ஆம் வசனம், ஸ்கிரீன்ல கூட போட்டுடலாம். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 10ஆம் வசனத்துடைய பின்பகுதியை வாசி பாருங்க. கடைசி பகுதியில் போட்டிருக்கு, இயேசுவை பற்றின சாட்சி எதா இருக்கு? தீர்க்கதரிசனத்தின் ஆவியா இருக்கிறது. அதனால தீர்க்கதரிசன ஆவி ஒருத்தங்கள்ட்ட இருக்கு, தீர்க்கதரிசன ஆவியை பெற்றவர்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னா, அவங்க வாயிலிருந்து இயேசுவை பற்றிய சாட்சி இல்லை அப்படின்னா அது டுபாக்கூர், ஏமாற்றுதனம், கவுண்டர் ஃபிட். அதெல்லாம் நீங்க அறியறீங்களா? இயேசுவை பற்றின சாட்சி இருக்குதா? மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு, மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவகுமாரனாகிய கிறிஸ்து, அவரை குறித்த சாட்சி இல்லை அப்படின்னா அது தீர்க்கதரிசனத்தின் ஆவியே கிடையாது. எங்க சொல்லிக் கொடுக்காரு பாருங்க. நீ ஒட்டு மொத்தமா தீர்க்கதரிசனம் பாத்திய யோவான் எல்லா தீர்க்கதரிசனங்களையும் பாத்திய, நடக்க போறது, நடந்து முடிஞ்சது, நடக்க போறது, எல்லாத்தையும் குறித்த காரியங்களை எல்லாம் உனக்கு வெளிப்படுத்தியாச்சு. ஜாக்கிரதை, இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்கதரிசனத்தின் ஆவியா இருக்கு. கடைசி கன்க்ளூட் பண்றாரு, இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்கதரிசன ஆவியா இருக்கிறது. சும்மா உனக்கு இது உனக்கு அது வரப்போகுது இது வரப்போகுது சொல்றவன் அது கிடையாது. இயேசுவை பற்றின சாட்சி இல்லையா, அவனுக்குள்ள தீர்க்கதரிசனத்தின் ஆவி இல்லை. வசன ஆதாரத்தோட சொல்றேன். அதான் சிம்டம். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்கதரிசனத்தின் ஆவியா இருக்கிறது.
அப்ப இங்க அவள் தீர்க்கதரிசனம் சொல்லி கண்டதுக்கு காரணம் என்ன? அவரிடத்தில் இருந்த ஆவி, தீர்க்கதரிசனத்தின் ஆவின்னு சொல்லி அவள் கண்டடைந்ததுக்கு காரணம் என்ன? ஜீவ தண்ணீராகிய இயேசுவை பற்றிய சாட்சி அவள் கண்டா. அதனாலதான் அங்க போய் சொல்றா, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் ஒருவர் எனக்கு சொன்னால் அவர் கிறிஸ்து தானோ என்று வந்து பாருங்கள் சொல்றா. அறிந்து கொண்டால் இவர்தான் கிறிஸ்து. தீர்க்கதரிசனத்தின் ஆவி அவர் கண்டுகொள்றா, அவர்தான் கிறிஸ்து, மாம்சத்தில் வெளிப்பட்டது இயேசு இவர்தான். அவரை பற்றிய சாட்சி அங்கு வெளிப்படுத்தப்படுது, தீர்க்கதரிசனத்தின் ஆவி. தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். சாஸ்திரிகளின் பொக்கிஷங்களை நாம் சரியாக அறிந்து கொண்டோமா? சாஸ்திரிகளின் பொக்கிஷங்களில் இவ்வளவு மகத்துவமான சத்தியங்களை தேவன் வைத்திருக்கிறாரே. நாம் ஜெபிக்க போகிறோம் பிரியமானவர்களே. அதுக்கு முன்பாக நாம் ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவரே, உம்மை ராஜாவாக நான் பார்க்க வேண்டுமே. இயேசுவானவர் தெளிவாக காண்பித்து கொடுத்தார் மத்தேயு 12. அவர் சாலமோனிலும் பெரியவர். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. இரண்டாவது பார்க்கிறோம், யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். யோனாவிலும் பெரியவர், தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் தீர்க்கதரிசி. இன்னொரு காரியத்தையும் பார்க்கிறோம், தேவாலயத்திலும் பெரியவர். தூபவர்க்கம் எல்லாம் காண்பிக்கப்படுது, உண்மைதான். பொன் தூபவர்க்கம் வெள்ளை போலம் என்று சொல்லி சாஸ்திரிகளின் பொக்கிஷங்களுக்குள்ளே காண்பிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோமே. பிரியமானவர்களே, எதை சும்மா காணிக்க கொண்டு வச்சாங்கன்னு சொல்லி பார்த்து விடாதிருங்கள். அவர் ஒருவேளை இந்த குழந்தையாக காணப்பட்டிருக்கலாம், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் அங்கே கடத்தப்பட்டிருக்கிறார், முன்னணியில் கடத்தப்பட்டிருக்கிறார், உண்மைதான். ஆனால் அங்கே காண்பிக்கப்படுற அருமையான பொக்கிஷங்களை நீங்களும் நானும் பார்த்து அறிய வேண்டியது இருக்கிறது. அது அவருக்குரியது. அதற்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள், அந்த குழந்தைக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். கிறிஸ்துவுக்கு காணிக்கை அதற்கு என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த குழந்தைக்கு தான் காணிக்கை, வணங்குதல். அந்த குழந்தையை தான் வணங்கினாங்க. யோசேப்பு மரியாள் இல்ல, அந்த காணிக்கை அவங்க ரெண்டுத்துக்கும் பைபிள்ல போடல, அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். அது அவருக்குரியது, ராஜாங்கம் அவருக்குரியது, தீர்க்க தரிசனம் ஆசாரியத்துவம் அவருக்குரியது. இவ்வளவு மகிமையான தேவன் நம்ம எவ்வளவு அருமையாய் நடத்த போதுமானவர் பாருங்க. ராஜாவா இருந்து நாம் இந்த உலகத்தினுடைய எல்லா ஆசாபாசங்களையும் ஜெயிக்க வேண்டும், எல்லா போராட்டங்களையும் சோதனைகளையும் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை தைரியப்படுத்துகிறாரு. அவர் ஆசாரியராய் இருந்து, பிரதான ஆசாரியராய் இருந்து நமக்காக பரிந்து பேசி நம்மளை இன்னும் எழுப்ப, நம்ம விழுந்து போன இடத்திலே கடந்து விடாமல் மீண்டும் எழும்பி பிரகாசி, உன் வல்லமையை தரித்துக்கொள், எலும்பு என்று சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்தி நம்மளை ஊன்ற கட்டும்படிக்கு அவர் பிரதான ஆசாரியராய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரு. தீர்க்கதரிசி வெள்ளை போலம், அது கசப்பு தான், புறக்கணிக்கப்படுதல் தான். இந்த தீர்க்கதரிசியானவர் புறக்கணிக்கப்பட்டார். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். புறக்கணிக்கப்பட்டார், உண்மைதான். பிரியமானவர்களே, பாவத்தை சுட்டி காண்பித்தார். ஆசாரியருடைய பாவத்தை சுட்டி காண்பித்தார். ஆசாரியருடைய பாவத்தை சுட்டி காண்பித்தார். ஆசாரியர்கள் எவ்விதமாய் தவறுகிறார்கள். ஆசாரியர்கள் எவ்வளவாய் தவறுகிறார்கள் சுட்டி காண்பிக்கிறார். குருடராகிய வழிகாட்டிகளை உங்களுக்கு ஐயோ. ஏசாயா சுட்டி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். ஏசாயா 5வது அதிகாரத்திலே இவர் சுட்டி காண்பிக்கிறார். மாயக்காரராகிய வேதபாரகரை பரிசேயர்களுக்கு ஐயோ. எஸ்சிக்கு காலில் விழவா, டிஎஸ்எல் காலில் விழவா என்று நோக்கம் கொண்டிருக்கிற குருவார்களே உங்களுக்கு ஐயோ. அந்த கட்சி கொடி பிடிக்கவா, இந்த கட்சி கொடி பிடிக்கவா என்று சொல்லி துணிகரமாய் சபையை உருப்படியாய் மேய்க்காமல் சொந்த சரீரத்தின் தேவைக்காக தேவனை மறுதலிக்கிற ஊழியனே, தேவனுக்கு கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். வெறியன் பாம்பு குட்டிகளே,
பாவத்தை கண்டித்துணர்த்தின யோவான் ஸ்நானகன். ஆகவேதான் ஸ்திரீகளிடத்தில் பிறந்த இந்த யோவான் ஸ்நானனை காட்டிலும் பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. பெரிய தீர்க்கதரிசியா பாவத்தை கண்டித்து உணர்த்தினா, பாவத்தை கண்டித்து உணர்த்தினா. பாவங்கள் கண்டித்து உணர்த்தப்படுகிறதா? செய்திகளில் பாவங்கள் கண்டித்து உணர்த்தப்படுகிறதா? இல்லாவிட்டால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் தீர்க்கதரிசியாக வெளிப்படுத்தப்படவில்லை. தீர்க்கதரிசி சமரியா ஸ்திரீ சொல்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, நான் உம்மை நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். என் அருவருப்பான வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கையை காண்பித்து கொடுத்தீரே, நான் மனம் திரும்ப வேண்டிய அவசியத்தை காண்பித்து கொடுத்தீரே. நீர் தீர்க்கதரிசி, நீ தீர்க்கதரிசி. பாவத்தை கண்டித்து உணர்த்தாத பிரசங்கம் விருதா. தேவ பிள்ளைகளாகிய நாம் சத்தியத்தை சரியாய் அறிந்து கொண்டு கிறிஸ்து இவ்விதமாய் அடையாளப்படுத்தப்படுகிறார் என்று சொல்லி, அன்று இவ்விதமாய் நான் உம்மை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் எல்லாரும் அர்ப்பணம் செய்வோமா? தேங்க்யூ லார்ட். நன்றி பிதாவே. அப்படி எழுந்து